யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா 4/13/22/31 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு 2026 1/1/2026 001 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும், எண்கணித பலன், இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனலை, தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய நல்லா கமெண்ட் போடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 1/1/2026 இங்கிலீஷ் நியூ இயர் 4/13/22/31 பிறந்திருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் வருஷம் ரொம்ப அருமையான வருஷமாக அமையும். நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் கைகூடும். 10 ரூபா நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா மினிமம் 5 மடங்கு 10 மடங்கு கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. த 12 months, த ஹோல் இயர் 2026, த கோல்டன் பீரியட். எதுக்கு நான் 2025 9 வரக்கூடிய எண்ணெய், 2024 8 8ன்னா சனி, 9ன்னா செவ்வாய், 4ஆம் நம்பரில் பிறந்திருக்கிற உங்களுக்கு அது டெட் ஆப்போசிட் நம்பர். அதனால் இந்த 2 வருஷம் போதுமடா சாமி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நம்பிக்கையே வராது. போங்க குருஜி, இப்போ 2 வருஷமாக படாத பாடுபட்டோம், இந்த வருஷம் எதேதோ நடக்குதுன்னு சொல்கிறீங்க, எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு மனசே இல்லை, தலையெழுத்து போல் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. விட்டுருங்க. இந்த வருஷம் இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி எஜுகேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்பான்சர் காலேஜ் டிக்கெட் சீட் வாங்கலாம், ஒரு ஹாஸ்டல் ரீடிங் வாங்கலாம், ஒரு போர்டிங் ஸ்கூல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. கிடச்சிருக்காது. இந்த டைம் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்னு பார்ப்பாங்க. இந்த டைம் நடக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை நீங்கள் வச்சு நல்ல நல்ல காலேஜ், நல்ல நல்ல ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதே போல் 3 கேட்டகரி பிஸ்னஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் ஃப்ரம் P1 to CEO. அதுலேயும் வெளிநாடு செல்லணும், விசாக்காக ட்ரை பண்ணுறேன் குருஜி, இந்த வருஷம் முடியும். வெளிநாட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி, ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன் ஆகணும், அதே போல் விசா எக்ஸ்டென்ஷன் ஆகணும், ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே லாட்ரி தான் அங்கே. ஸோ லாட்ரி ஆத்தரைஸ்டு, பம்பர் ப்ரைஸும் விழலாம் உங்களுக்கு. ஏதோ ஏர்போர்ட்டில் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க, லக்கி லாட்ரியில் வெஹிக்கிள் விழலாம், ஒர்க் பர்மிட் விழலாம் லாட்ரியில், அப்புறமா விசா எக்ஸ்டென்ஷன் லாட்ரியில் விழலாம். அதனால லாட்ரி வாங்குங்க. ஒரு 10-20% உங்களுடைய ப்ராஃபிட்டில் லாட்ரிக்காக செலவழிங்க. நல்லா பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, லோக்கலில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இன்னும் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸு. 2 வருஷமாக கவர்மெண்ட் செக்டர் மேலே யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால், கான்ஸ்டேபிள் டு கமிஷனர் அண்ட் தென் கார்பரேட்டர் டு மினிஸ்டர், உங்கள் மேலே ஏதாவது என்கொயரி, அலிகேஷன், லிட்டிகேஷன் எதே இருந்தாலும் அது எல்லாமே ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதின குருஜி, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, பேங்கிங் செக்டரு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், யூபிஎஸ்சி வரைக்கும் எக்ஸாமினேஷன் த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. இன்னும் பிஸ்னஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்கிறவங்களேருந்து பிடிச்சி வெள்ளி, தங்கம், வைரம் விற்கிற வரைக்கும் நல்ல அருமையான விஷயங்கள் இருக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ரியல் எஸ்டேட், கமிஷன், புரோக்கரேஜ், ஸ்டாக், கன்சல்டன்சி எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ எல்லா பிஸ்னஸ்லேயும் அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். லேண்ட்ஸ் வாங்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வாங்கலாம், வாங்கியிருக்கிற இடத்துல வீடு கட்டலாம், வில்லா வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், அருமையான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ கல்யாணத்துக்காக நல்ல சம்பந்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை செல்வங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குட் நியூஸ் கிடைக்கலாம். ஸோ அருமையான ரிசல்ட்ஸ் எல்லா தரப்புலையும் நல்ல அருமையான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா முயற்சியும் எடுங்க. நார்மலாக 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க பருமனாக தான் இருப்பாங்க. யார் ஒபேசிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிரதை. தின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவு, அவ்வளோதான், பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸசைஸு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறது நல்லது. அதே போல் ட்ராவல்னு பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் 2 வீலரில் 4 வீலரில் ரொம்ப லாங் ஜெர்னியெல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு வால்வோ பஸ், ஒரு ட்ரெயின்,
ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிறது நல்லது லாங் ஜர்னிக்கெல்லாம். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஈவன் ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் ஃபேமிலியில் இருந்ததுன்னா உட்காந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டிங்கன்னா முடிஞ்சிடலாம். அதனால அந்த அளவுக்கு அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த வருஷம் முழுவதும் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், லக்கி ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நல்லா நடக்கிறதுக்கு 6 லக்கி நம்பரை பயன்படுத்துங்க. எப்படி குருஜி ஒரு கால் 4 மணிக்கு எந்திரிக்கணும் நல்லா ஆரம்பிக்கிறீங்க, 4 மணி 2 நிமிஷத்துக்கு வைங்க, 6 ஆயிருச்சு, ரைட்? ஒரு 9 மணிக்கு வெளியில் கிளம்பணும், 9 மணி 6 நிமிஷத்துக்கு கிளம்புங்க, 9 + 6 15 ஆச்சு. அதே போல் ஒரு டீசல் போடணும், 3000க்கு போடணும், 3300க்கு போடுங்க. ஒரு பெட்ரோல் போடணும், 4000க்கு பதில் 4200க்கு போடுங்க. ஒரு 50,000 ட்ராப் பண்ணணும், 51,000 ட்ராப் பண்ணுங்க. ஒரு 40,000 டெபாசிட் பண்ண, 42,000 டெபாசிட் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6 வாங்குங்க. 6 எங்கே போனாலும் 6 தான். 6 இஸ் சக்ஸஸ். அது வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. லக்கி டைரக்ஷன் வந்து சவுத் ஈஸ்ட், தட்சிண ஆக்னேயம். வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பணும், தட்சிணாயத்துக்கு ஒரு 2 அடி எடுத்து வச்சு நடங்க. ஒரு டைப் பண்ணோம் மெசேஜ், சவுத் ஈஸ்ட்டை பார்த்து டைப் பண்ணுங்க. சென்ட் பண்ணணும் மெயில், சவுத் ஈஸ்ட் பார்த்து பண்ணுங்க. ஒரு கால், வீடியோ கால், ஜூம் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் கால், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நீலம் அண்ட் ரொம்ப லக்கி கலர்ஸ் ப்ளூ, ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ் வந்து ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ ஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ராயல் ப்ளூவில் நல்ல பிராண்டட் பென்ஸ் கிடைக்கும். ஒரு பென் வாங்கி பாக்கெட்டில் வைங்க, எப்பவுமே ஒரு சிக்னேச்சர் போடுறீங்க, எழுதுங்க, அந்த பென்னில் எழுதுங்க, ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு நீல நூல் வாங்கிக்கோங்க, அதில் ஒரு 51 நாட்ஸ் போட்டு அதை ஏதாவது நாகத்துடைய தேவியுடைய டெம்பிளில் வச்சு ரைட் ஹேண்டுக்கு மேல்ஸு, லெஃப்ட் ஹேண்டுக்கு ஃபீமேல்ஸ் கட்டிக்கலாம். ஒரு 48 டேஸ் கயிறு அதில் கையில் இருக்கட்டும், அப்புறமா திருஷ்டி மாதிரி எடுத்து போட்டு புதிய கயிறு கட்டிக்கலாம். ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதனால். ஸோ லக்கி டைரக்ஷன் ஆச்சு, லக்கி கலர் ஆச்சு, லக்கி நம்பர் ஆச்சு, லக்கி நூல் கட்டுறதாச்சு. அதுக்கு அடுத்தது எப்பவுமே மனசுக்குள்ள ஓம் தும் துர்காய நமஹா, இந்த வருஷம் முழுவதும் ஓம் தும் துர்காய நமஹா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. சும்மா மாலை வச்சு ஜபம்லாம் பண்ண வேண்டாம். ஏதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, ஓம் தும் துர்காய நமஹா செஞ்சுக்கிட்டே இருங்க. அக்கண்ட ஜபம், அருமையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர் ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் அனுகிரகம் செய்யட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.